அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். விஷ்ணுபதி புண்ணிய காலம் 2026 13/2/2026 வெள்ளிக்கிழமை மாசி 1ஆம் நாள்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில், அதாவது மாசி 1 வெள்ளிக்கிழமை, பல விசேஷங்கள் நிறைந்த இந்த நாளில் நிறைய எளிமையான சூட்சம பரிகாரங்களை பற்றி தொடர்ந்து நான் பதிவு செய்ய இருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை தெய்வத்தை நம்பி நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்குங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாசி 1 அன்று அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது 13/2/2026 அன்றைய தினத்தில் அதிகாலை 1:30 இருந்து காலை 10:30 மணிக்குள்ள விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் நினைச்சு உங்கள் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேற 2 ஏலக்காய்களை வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன். இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். பூஜை அறையில் நெய் தீபம், மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பாலில் கல்கண்டு போட்டு குங்குமம் போட்டு வச்சுருங்க. அது போக நீங்கள் சர்க்கரை பொங்கல், சுண்டல் என்ன பிரசாதம் வைக்கணும்னாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் துளசி மாலை சாற்றி ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத், ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் எனும் மந்திரத்தை 2 ஏலக்காய்களை நல்லா மூடி இருக்கணும், திறந்திருக்கக்கூடாது. 2 ஏலக்காய்களை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஏலக்காயை தட்டி அந்த பாலுக்குள்ளே போட்டுருங்க. அதன் பிறகு அந்த பாலை நீங்கள் குடிச்சிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஏலக்காயை அப்புறப்படுத்திடலாம். ஏன்னா அந்த ஏலக்காயோட மனம் இந்த பாலில் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதன் பிறகு நீங்கள் பாலை குடிச்சிக்கோங்க. இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.